வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். பாக்ஸர் பையன் அவனை காட்டுறாங்க. இன்னொருத்தனை பயங்கரமா வச்சுன்னு இருக்கான். நீ வந்து யாரா நீ? நான் வெறுமா ஒரு பைக்கை தான் தூக்குனேன். அந்த பைக்கோட ஓனர் கூட நீ இல்ல. அதுக்காக நீ எதுக்கு என்ன தாக்குற? பைக்கை திருநது ஒரு தப்பா? நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சுன்னு இருக்கேன். அவ்வளவுதான் பாத்துக்கோ. நீ வந்து கண்டிப்பா மிஸ்டேக் ஆக்கின்னு இருக்க. நீயும் ஒரு வாண்டடான ஆளு தானே? எனக்கு தெரியும்டா. இந்த மாதிரி உன்னை தேடி எங்களோட ஆளுங்களை அனுப்புறேன். ஆனா அதெல்லாம் கேட்காம பயங்கரமா அடிக்கிறான். தேவையில்லாம என்ன அப்படி சொல்லணும் இருக்காத. எனக்கு இந்த மாதிரி பேசுறது சுத்தமா பிடிக்காது. எத்துல திடீர்னு ஒரு பின்னாடி ஒரு சவுண்டும் கேட்கும். ஃபைனலி உன்னை பாத்துட்டேன். ஆமா யார் அது? அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது இந்த விஷயம் எப்படி ஏற்பட்டதுன்னு. அந்த இடத்துல யாங் அங்க போயின்னு இருக்கும்ல. யாங்க்கு இதுக்கு முன்னாடியே அந்த பாக்ஸரோட ஸ்மெல் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அங்க மூக்கிட்ட அது பயங்கரமா கத்துது. அட மயிலாடு அடிச்சான்ல உங்களை. அவன் வந்து இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனோட ஸ்மெல்லு நல்லா பயங்கரமா அடிக்குது. மூக்கு ஆப்போனன்ட்டே இல்லாம ரொம்ப சோகமா இருந்திருப்பான். நான் ஆப்போனன்ட்னு வந்துட்டோனே அங்க ஃபைனலா வந்துட்டான். ஃபைனலா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அட அட இரு நேத்து நடந்தது ஒரு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். நம்ம சண்டை போட வேணாம். ஏன்னா எனக்கு ஒன்னும் உன்னை தாக்கணும் இல்ல உன் கூட ஃபைட் பண்ணணும் அதுக்கான எந்த விதமான இன்டென்ட்டும் இல்ல. ஆனா மூ கேட்கவே இல்லையே. பயங்கர வேகமா தாக்குறதுக்கு வரான். சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? அங்க மூ செம்ம வேகமா கிட்ட வந்திருப்பானா? இத பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். ஆனா மூ கிட்ட வந்தோம் அங்க எதுவுமே பண்ணல. மூவை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு அடியை வாங்கிட்டுதான் மேட்சே ஆரம்பிப்பான். என்னாச்சு? இவன் கம்மன் நிக்கிறான். மேல எந்த விதமான கில்லிங் இன்டென்ட்டோ எனக்கு வரவும் இல்ல. அடனா பின்னாடி இருக்க அந்த ஆளும் கிட்ட இருக்கிற அந்த வெப்பனை ஏத்துக்கிறான். நீ வந்து ரொம்பவும் பேசிட்ட. இப்போ நீ சாவுடா. அவன் பயங்கரமா அடிக்கிறான். அடியில இருந்து அசால்ட்டா அவன் தப்பிக்கிறான். மூ மேல பட போகுமா பார்த்தா அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் மூ அதுக்கு ரியாக்டே பண்ணல. அந்த அட்டாக்கு பயங்கர வேகமா மூவோட மண்டையிலயும் விழுது. நான் பெருசாலாம் ஒன்னும் நம்ம ஹீரோக்கு அங்க ரியாக்டே ஆகல. இதுக்குதான் நானும் ஆசைப்பட்டேன். ஃபைனலி நீ ஆரம்பிச்சிட்ட. மூ யோசிக்காம வயிற்றுலயே ஒரு ஏத்துறான். இங்க ஒண்டி விடாம அந்த வெப்பனை வச்சு அப்படியே அவனை இழுத்து மண்டையிலே ஒரு அடிய போடுறான். இதனால ஆளோட நிலைமை இன்னமும் மோசமாவுது. அவரும் கத்துறாரு, ஹேய் நீ என்ன பண்ணிருக்க? ஆனா அது எதையுமே கேட்காம வயிறு நெஞ்சுன்னு மாத்தி மாத்தி அவன் குத்துறான். எத்தல இதனாலேயே அவரோட நிலைமை ரொம்ப மோசமாவுது. என்னவோ ஏதோ தெரியல. இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் நம்ம மூக்கு சுத்தமா பிடிக்கல. இது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. எப்ப நான் எத்துக்கு வந்தனோ அந்த டைம்ல என்னோட ஃபைட் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. இதை நான் ஃபீல் பண்ண அந்த இம்பாக்ட் அது வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது. நான் இது ஒன் சைடடா இருக்கனால இதுல எந்த விதமான டிஃபரெண்டும் இல்ல. ரொம்ப போரிங்கா இருக்கு. நேத்து வந்து அந்த ஆளு அவன் கூட என்னால இன்னமும் சண்டை போட முடியும்ல. அங்க திரும்பி பாக்கலாம் அந்த ஆளை காணும். அடச்ச நான் இவன் கூட இன்ட்ரெஸ்டிங்கா சண்டை போடும் போது ஓடி போயிட்டான். அவன் பாக்ஸர் பையனுக்கு ஓடி போகும்போது சுத்தமா அங்க புரியல. இப்படிதான் மூ இவனை தேடி வரானு. நான் மூ வேற சண்டை போடும் போது என்னன்னு தெரியல ரொம்ப கொடூரமா ஸ்மைல் பண்ணுவான். ஓடி வரும் போதே நடுவுல ஒரு கிரியேச்சர் இருந்திருக்கும். இது நம்ம யாங்க தான். அங்கும் ஏதோ ஒரு போதையில இருக்குமா அதை கண்டுக்காம யாங்க ஓங்கி ஒண்ணு வச்சிடறான். அதனால யாங்க அங்கேயே மயங்கி போயிடுது. இந்த இடத்துல இத ஒரு வாய்ப்பா வச்சுதான் ஆளு ஓடியே போயிருப்பான். எனக்கு இன்னமும் புரியாத விஷயம், உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக சண்டை போடுறது அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு? ஃபைட்டை ஆக்சுவலா என்ஜாய் பண்றானா? நான் அவன் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா திரும்ப அவன் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அவனோட வீட்டுக்கு வரான். பின்னாடியே அவளோட சிஸ்டர் காரையும் கத்துறான். ப்ராஸ்டிக்யூட்டர் வர நீ என்னன்னா இங்க வழியில நின்னு இருக்க, மரியாதைய தள்ளுறா. இன்னைக்கு இன்னொருத்தன நான் புடிச்சு போட தெரியுமா? நம்மளுக்கும் இப்பதான் தெரியுது அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல. அவங்களால ஒரு டான்சரா மாற முடியல. அதனால அவங்க இந்த பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த பாதையிலேயே அவங்க வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கேங்கால அந்த விஷயத்த மறக்கவே முடியல. அதை பத்தி தான் ஆளு யோசிச்சுன்னே இருக்கான். சீனாவது அந்த இடத்துல இன்னமும் அந்த பையனை காணும். அங்க இன்னமும் தான் அந்த பையனை தேடுறாங்க. அங்க யாங்கும் மன்னிப்பு கேக்குது. சாரி பாஸ், என்னால அந்த பையனை தேட முடியல. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பின்னாடி இருக்க எல்லாருமே நம்ம யாங்க பார்த்துதான் வித்தியாசமா யோசிக்கிறாங்க. இன்னும் ஏதாச்சும் ஒரு லிசாடா இல்ல வேற ஏதாச்சும் அது. அதுக்குள்ள அந்த லீடர் பொண்ணு கிம் அவளை இவங்க பாக்குறாங்க. யாங்க பார்த்தோன்னே அப்படியே துள்ளி குதிக்கிறா. யாங்கு ஹாய் மா. யாங் சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? என்ன சொல்ல வரான்? நேத்து வந்து ஒருத்தங்களை கேட்டியே அவனை பத்தி நீ கேக்குறியா? எனக்கு தெரிஞ்சு நீ கேட்ட அந்த பையனை எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா நான் உன்னோட மாஸ்க கவர் பண்ணிட்டு யாரெல்லாம் மோசமான ஆளுங்க இருக்காங்களோ கூட சண்டை போடுவானே அவனை பத்தி தானே நீ கேக்குற? இது வேற யாரும் இல்ல, எல்ஜிமே தான். என்னது எல்ஜிமேவா? என்ன தெரியாதா? அது ஒரு ஃபேமஸான வார்த்தைப்பா. அது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். அதாவது யாரெல்லாம் இந்த மாதிரி மோசமா இருக்காங்களோ உங்களை இந்த மாதிரி ஆளுங்க பயங்கரமா தாக்குவாங்க. தாக்கி மத்தவங்களை காப்பாத்துவாங்க. இதுதான் எல்ஜிமேன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்காக அந்த பையனை தேடணும்? நீ ஏதாச்சும் பண்ணியா என்ன? ஆனா அவளைக்கும் அவன் கண்டுக்காம முன்னாடி போகும்போதே சொல்றான். ஒரு வாட்டியும் அந்த பையன் தப்பிக்கிறான். ஆனா இந்த வாட்டி நான் தப்பிக்க விட போதில்ல. ஆனா அதுக்குள்ளே பின்னாடியே நம்ம கேங்கோட வாய்ஸ் அங்க கேட்கும். ஏய் நீ வந்து ஸ்கூல்ல ஓரனுக்கு அப்புறம் இங்கேயே நானே உன்னை தேடி வரேன் இப்படின்னு சொல்ல சடனா அவன் முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். அங்க சொன்னனாலேயே மூக்கும் இன்னமும் ஆர்வமாவுது. மா உனக்கு என்ன அந்த பையனை நல்லா தெரியுமா என்ன?
அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எந்த அளவுக்கு நர்வஸா இருக்கானா, என்னோட காலெல்லாம் பயங்கரமா ஷேக் ஆகுது. யாங்க்கு ஏதோ எத்துக்கோய்க்கு வர மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு இவன் நர்வஸா இருக்கான். இதே மாதிரி அங்க சாயந்தரமாவது ஸ்கூல்ல முடியுது. டைம்ல மூ சொல்றான், என்ன பண்ணு, இவனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கேட்டவுடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே வாங்கிக்கிறா. அங்க யாங்கியும் போட்டு அமுக்குன்னு அமுக்குறான். அந்த அளவுக்கு நான் விட்டா யாங்க அங்கேயே வாந்தி ஏத்தணும் போல. அந்த பொண்ணு போனக்கு அப்புறம் திடீர்னு சடனா ஒரு கை வந்து, என்னலி நான் உனக்காக தான் வெயிட் பண்ண, நீயே வந்துட்ட. ஆமா வெயிட் பண்ணதெல்லாம் போதும், என்ன ஆரம்பிக்கலாமா? அங்க மூக்கும் இத பார்க்கும் போதே நல்லாவே புரியுது. கையில அந்த போடுற கிளவுஸ் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ பெல்ட் அவனோட கையில கட்டியிருப்பான்ல, அதே விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எனக்கு தெரியல இந்த மாதிரி எதுக்கு உனக்கு ஃபைட்டிங்னா அவ்வளவு பிடிச்சிருக்கு. உங்க மனசுலயே நம்ம மூவும் யோசிக்கிறான், எனக்கு ஃபைட்டிங் அது வந்து பிடிக்கவும் சொல்ல முடியாது. ஃபைட்டிங்ல கிடைக்கிற அந்த அடி, அந்த வலி, அந்த நிறமோட அந்த துடிப்பு, இது எல்லாமே என்ன இன்னமும் ஆர்வமாக்குது. பாஸ்ட்ல பல காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ எனக்கு திரும்பவும் அந்த விஷயம் ஃபீல் ஆகுது. அதனால நான் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கேன் உன் கூட ஃபைட் பண்ணணும்னு. உன்னோட எக்ஸ்பிரஷனை வச்சே சொல்ல முடியுது உனக்கு ஃபைட்டிங்னா எந்த அளவுக்கு விருப்பமா இருக்குன்னு. இந்தா இத வந்து பொடி. ஆனா நம்ம கேங்கு வேணும்ட்டே அதை பொடிக்கல, ஏன்னா அப்பதான் சண்டையை ஆரம்பிக்க முடியும்ல. அது கையிலயும் வருது. என்ன வரியா ஃபைட்டுக்கு? என்ன கேள்வி இது? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். அங்க மூ செம்ம வேகமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல அங்க கேங்கு தப்பிக்கிறான். கேங்கும் அடிக்கிற பஞ்சிலே நல்லாவே புரியுது நம்ம மூ எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு. இதனாலேயே அவனோட மனசுலயே யோசிக்கிறான், ஃபர்ஸ்ட் என்னோட பாடியை காமாக்கணும், ஸ்டிஃபா வச்சுக்கணும், ஏன்னா அப்பதான் அசால்ட்டா அவன் கூட என்னால போட்டி போட முடியும். அங்க ஒரு பாக்ஸரு, அதனால தான் ஆள் இப்படி யோசிக்கிறானே. திரும்பவும் மூ அடிக்க வருவானா, அங்க கரெக்டான ஓப்பனிங் கிடைக்கும். ஒரு வாய்ப்பா வச்சு மூஞ்சிலே ஒரு பயங்கரமான அடியை கொடுக்கறான். அங்க ஒண்டி நிக்காம ரைட் லெப்ட்னு திரும்பவும் தாக்குறான். அங்க இது ரொம்ப வாட்டமா இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னமும் ரொட்டேஷனல் மூவ் எல்லாத்தையும் அவன் ட்ரை பண்றான். இதுவும் பயங்கரமா நம்ம லீ மேல ஒர்க் ஆகுது. பரவாயில்ல, இது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கு, ஏன்னா இதுதான் பாக்ஸிங். என்னதான் இத்தனை அடியை வாங்கினாலும் நம்ம ஹீரோக்கு இன்னமும் இது ஜாலியா தான் இருக்கு. நிறைய அடி எனக்கு இவன் கொடுக்கறான், அதனால எனக்கு இன்னமும் ஃபன்னா இருக்கு. நான் ஃபைட் பண்ணணும், இவன் கூட ஃபைட் பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல ரெட் கலர் ஹேரோட இருக்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. ஆளும் அங்க கோரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கான். இல்லைன்னா அவனுக்கு அலாரம் அடிக்கும். அங்க டைமும் ஆயிடுச்சு. சரி நான் லேட் ஆயிட்டம் போலியே. அங்க பக்கத்துலயே ஒரு நோட்ஸ் வந்திருக்கும். எல்லாருமே இவனை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் வந்தவனே தூங்குறது தான் இவனோட வேலையே. அதனாலே இவனை தூங்க முடிஞ்சாதான் எல்லாருமே பாப்பாங்களே. அது எதையுமே கண்டுக்காம டைம் ஆகுதுன்னு இவன் ஒரு இடத்துக்கு ஓடி போறான். அந்த இடத்துல போகும்போதே ஒரு 2 பேரோட நிழலு சண்டை போடுற மாதிரி இவனுக்கு தெரியும். வேற யாரும் இல்ல, ஆப்வியஸா நம்ம கேங்கும் மூவும் தான். அங்க மூவ அவன் பயங்கரமா தாக்குறான். கட்டத்துல கரெக்டான வாய்ப்பு கிடைக்கும் போது கேங் அவனோட வயிற்றுலயே அடிக்கிறான். அங்க காலை வச்சு திரும்ப முகத்திலயும் தாக்குறான். ஆமா நீ என்ன பண்ண இருக்க? பாக்ஸிங்ல கீக் எல்லாம் பயன்படுத்த கூடாது. அது பாக்ஸிங்கா? அப்படின்னா என்னது? எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. இதுதான் என்னோட ஃபைட்டிங் ஸ்டைலு. திரும்ப ஒரு பயங்கரமான கீக்கா அவனோட மூஞ்சிலே அடிக்கிறான். கேங்கால இன்னமும் அங்க நம்ப முடியல. அப்படி இந்த மாதிரி ஒரு வீக்கான பையனால திடீர்னு ஹெவியான கிக் எல்லாம் கொடுக்க முடியும். இதே மாதிரி ஃபைனலா தாக்கி அவனோட கால்லயே அவன் தாக்க போவான். பாடியோட ரொம்ப வீக்கான பகுதி அங்க ஒண்டி தாக்கிட்டா அவ்வளவுதான். கேங்கோட கதையே காலி. அங்க அவன் தோத்து போன மாதிரி ஆயிடும். அதனால எப்படியாச்சும் அவன் தப்பிக்கலாம் ட்ரை பண்றான். அந்த அட்டாக்கோ பத்து தாலும் அங்க எதுவுமே ஆகல. பின்னாடி வந்து சொல்றான், அட அந்த மேஜிக் கார்பன் நான் கன்சியூம் பண்ணல, இது வந்து முஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாடி என்ஹான்ஸ்மெண்ட்டும் முஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹேய் நீ என்ன பண்ண இருக்க? இந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ரென்த் நீ எழுந்துட்டியோ அப்படின்னு நம்ம விளையாட்டு தனமா கேக்குறான். ஆனா அதுதான் உண்மையே. நம்ம மூவோ அங்க எதுவுமே தெரியாம அங்க நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு. இந்த மாதிரி அவங்க மாத்தி கொடூரமா சிரிக்கிறாங்க. இத பாக்குற அந்த பையனுக்கு கடுப்பா இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனாலேயே ஆளு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம கேங்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு. அதனால ஆளு டைரக்டா அங்க தாக்குறதுக்கு போயிடான். மூவும் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி அவனோட காலை தூக்குறான். ஏன்னா காலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பகுதி. அங்க பட்டாலும் அவளைக்கும் அங்க எதுவுமே ஆகாது. அவன் நஞ்ச மாதிரி இல்ல, அவனோட கால்ல பட்டோனே ஆளு 90 டிகிரிக்கு அந்த பக்கம் போகுது. இங்க ஒண்டி கேங்க நித்தாம நம்ம மூவோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அதனால மூ செவுலே போய் விடுறான். தெரிஞ்சு இதே மாதிரி போச்சுன்னா என்னால இவன் கிட்ட ஜெயிக்க முடியாது. என் கிட்ட வேற வழி இல்ல, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா நான் பயன்படுத்த பாக்கணும். ஏன்னா மானாவை பயன்படுத்தினாதான் என்னால நடக்கிற விஷயத்தையே மாத்த முடியும். இதுக்கு முன்னாடியே நான் ஃபெயில் ஆயிட்டேன். இருந்தாலும் வேற வழி இல்ல, ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதான். அங்க மானாவை ட்ரை பண்ணீங்கன்னே அப்படியே அவன் தாக்க வருவானா. அத அசால்ட்டா கேங் பிடிக்கிறான். கேங் பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். இட்டும் காத்தும் பின்னாடியே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால கேங் என்னதுராதுன்னு பின்னாடி பாக்குறான். ஒரு வாய்ப்பை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். திரும்பவும் தாக்கலான்னு போறதுக்குள்ளேயே மூ அடிக்கிற அந்த கையை அவன் பிடிக்கிறான். ஆனா திரும்பவும் அந்த மானா ஃபீல் ஆகுமா. அங்க திரும்பவும் பாக்குறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு மண்டைய வச்சு தாக்கிறான். இதனால ஆளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது. அங்கேயே அவன் கீழே விடுறான். என்னோட மானாவை நான் கொஞ்சம் கேதர் பண்ண, இது மூலமா இது ஒர்க்கும் ஆயிடுச்சு. இது வரைக்கும்
என்னோட மானாவை ஒரு இடத்துல என்னால பயன்படுத்த முடியல. ஆனா இப்போ ஏதோ அந்த மானாவை ஏதோ பண்ணி ரியாக்ட் பண்ண வச்சுட்டேன். அந்த மானா மூலமா தான் இங்க இருக்கிற டஸ்ட், விண்டு, அந்த லைட்டு எல்லாத்தையுமே நான் ரியாக்ட் பண்ண வச்சேன். அப்படிதான் இது ரியாக்டும் ஆச்சு. முக்கியமா இந்த இடத்துல மானா இல்ல. அப்படி மானா இல்லாத போது இந்த இடத்துல உங்களோட மானாவை நீங்க பயன்படுத்த பாத்தீங்கன்னா அது ஒரு வகையில காத்து மாதிரியும் லைட் மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த விஷயம் தான் இப்ப ஆச்சு. அதே மாதிரி இவனை தோக்கடிச்சிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னதான் இருந்தான். ஃபைனலி என்னோட அந்த மார்க்கையும் நான் கொடுக்க போறேன். ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலே கையை வச்சுட்டு அப்படியே அவன் நித்துறான். எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே லூசு மாதிரி சில பல வேலையை அவன் பண்ணா. அதுதான் பண்ண போறான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் தோல்வியை ஒத்துக்க போதில்ல. இல்லி நம்ம அப்புறமா சந்திக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ சண்டை போட விரும்பல. உன்னை நான் அப்புறமா பாக்குறேன் இப்படின்னு அவன் போயிடுறான். இந்த மாதிரி என்னோட மார்க் அவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நான் முடியாது போலியே. சீன்ல நம்ம யாங்க காட்டுறாங்க. யாங்குக்கு ஒரு பெரிய பேகாவை குத்து வச்சிருக்கா. ரொம்ப ஹெவியா இருக்கு. இருந்தாலும் நான் எப்படியாச்சும் இதை கொண்டு போயிடுவேன். ஏய் இதே மாதிரி வேற ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பா சொல்லு. புரியுது. யாங்க போகும்போதே கேங்க அவன் பாக்குறான். இவன் நேத்து அதே பையன் தானே பயங்கரமா அடிஸ்டல போனா. இந்த வாட்டி நான் ஒன்னும் போன வாட்டி ஆன மாதிரி விட போதில்ல. அவனோட மூஞ்சிலே மாஸ்டர் தாக்குற மாதிரியே தாக்க போறேன். கேங்கும் ஒரு மாதிரி கேரா இருக்குமா. அந்த டைம்ல யாங் மூஞ்சிலே தாவுது. அங்க பார்த்தோன்னு ஏதோ ஒரு மிருகம் நினைச்சு பயங்கரமா தாக்கிறான். ஒரு பாக்ஸரோட ரியாக்ஷன் டைம் அது ரொம்ப அதிகம். அதனால அப்படியே விட்டுறான். ஆமா என்ன அது என்ன நாயா கட்டத்துல திரும்ப மயங்கி போற மாதிரி ஆகுறான். இதனால அவளைக்கு கண்டுக்காம அங்க அப்படியே விட்டு போயிடறான். அங்க யாங் கிட்ட வேற யாரோ வராங்க. அது நம்ம மூதான். சீன்லயே நம்ம மூவும் புது ட்ரெஸ் போட்டுன்னு வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கான். மாஸ்டர் என்ன ஆச்சு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நான் உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? என்னோட ட்ரைனிங் இது பே ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ட் ஒலியா நான் இதை உங்களுக்கு கொண்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பேக் இது இருக்கும் போது நான் அவளைக்கும் கவலையும் பட வேணாம். உங்க மேலேயும் நான் ஏற தேவையில்ல. உங்களோட காலையும் நான் பிடிக்க தேவையில்ல. இதுக்குள்ளேயே அழகா ஒழிஞ்சிக்க முடியும். போகும்போதே நம்ம கேங் அவங்க பின்னாடியே கூப்பிடுறான். ஆமா ஏன்டா சாட்டர்டே எப்போ ஸ்கூல் யூனிஃபார்மா போட்டு இருக்க? என்னது சாட்டர்டேவா? இவனுக்கு என்னதான் ஆச்சு? இவன் ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கான். நான் நம்ம மூவோட மூஞ்சி ஃபைட்டிங் அப்போ ஒரு விதமா மாறும். அதனாலயே அங்க மூ கிட்ட கேங் கேக்குறான். அம்மா நீ என் கூட வெளியில வர்றதுக்கு தயாரா இருக்கியா? எனக்கு வேணும்னா நம்ம 2 பேரும் வெளியில போலாம். கண்டிப்பா போரிங்கா இருக்காது. இதை கேட்டோன்னே ஃபைட் பண்றதுக்கு தான் இவன் வர சொல்றான்னு நினைச்சு அவன் ஒத்துக்கிறான். நீ உண்மையிலேயே ஒரு நல்ல பர்சனா இருக்க. சரி நான் ஒரு கிரேட்டான இடத்துக்கு போக விரும்புறேன். அங்க நம்ம ஃபைட் ஆரம்பிக்கலாம். அப்படியே பைத்தியக்காரா நான் ஒன்னும் ஃபைட் பண்றதெல்லாம் மீன் பண்ணல. பின்னாடியே நம்ம யாங்கா பயங்கரமா கடுப்பா இருக்கு. இவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான். எனக்கு தெரியும் அவன் மாஸ்டரை ஏமாத்துறதுக்கு பாக்குறான்னு நினைக்கிறான். ஆனா என்ன 2 வாட்டி அவன் தோக்கடிச்சிட்டான்ல. இந்த வாட்டி அவனுக்கு நான் யாருன்னு காட்டாம விட மாட்டேன். இந்த ஸ்கூல்ல ஒருத்தனுக்கு அர்ஜென்ட்டா 2க்கு வரமா. நான் உள்ள கூட அங்க இருக்கிற ஒரு பையன் போகவே இல்லை. அந்த பாத்ரூம் ஒரு ஏஜென்சி மாதிரி அங்க இருக்கிற ஒரு பையன் பயன்படுத்துறான். அங்க இன்னொரு பையனை கட்டுறாங்க. அங்க அந்த பையனும் கேக்குறான். இன்னைக்கு எவ்வளோடா மீட் பண்ண? ஒரு 20,000 வான் தான் என்னால மீட் பண்ண முடிஞ்சது. என்னது 20,000 வானா? என்ன யோசனை இருக்க? இது போதும்னு நினைக்கிறியா? இந்த பையன் இருக்கான்ல இவனோட பேரு யங்ஜோ. நம்ம ஜோனு கூப்பிடலாம். இது சுத்தமா பத்தாது. அந்த இடத்துல காசை கொடுக்க வந்தால அந்த பையனும் யோசிக்கிறான். எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். அந்த மாஸ்கோட வித்தியாசமான ஆளு வந்தான். அதாங்க நம்ம கேங்கு. அங்க பயங்கரமா தாக்கியிருப்பான்ல. அதனால எவ்வளவுதான் அவன் கிட்ட காசு இருக்கு. அந்த இடத்துல பைக் வண்டி அவன் வித்திருந்தா இன்னமும் அவனுக்கு நிறையவே வந்திருக்கும். ஆனா ஜோக்கு இவன் ரொம்ப கம்மியா வந்திருக்கான்ல. அவனோட கடுப்பை அங்க இருக்கிற செவுத்திலேயே காட்டுறான். செவரே ஒஞ்சி போகுது. எனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம ஆளுங்க எல்லாரையுமே நீ வர சொல்லு. நெக்ஸ்ட் சீன்ல கேங்கையும் மூவியும் காட்டுறாங்க. நம்ம கேங் சொல்லிருப்பான். ஆடா நம்ம எங்கேயாச்சும் போலான்னு. அதுக்கு நம்ம மூ ஒத்துக்கனா அதுக்குதான் இவங்க போயின்னு இருக்காங்களே. போகும்போதே அவன் சொல்றான் தேவையில்லாம இந்த மாதிரி கண்மூடித்தனமா எல்லாரையுமே அடிக்க தேவையில்ல. பார்க்கும் போதே தெரியுது நீ எந்த அளவுக்கு ஃபைட்டர் ரொம்ப என்ஜாய் பண்றன்னு. அதே மாதிரிதான் நானும் ஃபைட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இப்ப அதுதான் விஷயம்னா நீ மத்த வீக்லிங் கூட சண்டை போடாம என் கூடயே சண்டை போடலாம்ல. சரி சரி எனக்கு புரியுது. நம்ம கண்டிப்பா ரீமேட்ச் பண்ணலாம். அதுக்காக அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்படியே இவங்க போகும்போது கேங்கு ஒரே சிகரெட்டோட ஸ்மெல் அங்க வருது. இந்த இடத்துல ஆளுக்கு புரியுது டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னமோ ரெடியா நீ? இங்க ஒரு 2 பேரும் ஏதோ வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பேசின்னு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு கேங் திடீர்னு வரான். ஆமா யாரா இவன்? திடீர்னு நடுவுல வரான். இவன் என்ன நம்மளோட வாலட் அடிக்க வந்திருக்கானா? அதுக்குள்ளேயே அவனோட மூஞ்சிலேயே ஒரு அடி அடிக்கிறான். இதனால ஆளு அங்கேயே அவுட்டு. இருக்கிற மத்த பசங்களுக்கும் புரியுது இது அதே ஆளுதான். யாரு தப்பான வேலைங்களை பண்றாங்களோ அவங்க எல்லாருமே தாக்குவானே அவனே தான் இவன். ஆமா அவனே தான். நான் உங்களால இன்னமும் எக்ஸைட் ஆயிட்டேன். அதனால வாங்க ஒரு கை பாத்திரலாம். நம்ம நீ ரெடியா? நம்மோட முகத்தை பார்க்கும் போதே நம்மளால சொல்ல முடியுது இல்ல எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கானு. கேங் அங்க சண்டை போறதுக்கு ஓடி போயிடறான். ஆனா மூ அப்படியே தான் நிக்கிறான். ஏன்னா நம்ம மூவோட பாலிசிய பத்தி நம்மளுக்கு
நல்லாவே தெரியும். யாராச்சும் ஒருத்தங்க சண்டையை ஆரம்பிக்காத வரைக்கும் இவன் வந்து சண்டையே போட மாட்டான். அதுக்கு உதவுற விதமா அங்க ஒரு பையனும் வந்து காலை பிடிக்கிறான். நீ அந்த பையனோட கேங்ல இருக்க பையனா என்ன அப்படின்னு காலை போச்சு அப்படியே அமுக்க ஆரம்பிப்பானா. இதுவே நம்ம மூக்கு போதும் அங்க பயங்கரமா அவன் யோசிக்காமலே தாக்க ஆரம்பிச்சாரான். அதே மாதிரி அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் அவங்க தோக்கடிக்கிறாங்க. இப்ப தாக்குனவங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா. அதனால என்னவோ தெரியல மூக்கு அவளைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல இந்த விஷயம். அந்த இடத்துல ஒரு வாலெட்டும் இருக்கு. அந்த வாலெட்டை நம்ம கேங் எடுக்கிறான். அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பர்ஸ் தான் இது. கேங்க்கு இவளை பார்த்தோன்னே புரியுது. கேங் கூடிய இவ சுத்துவா, அதே பொண்ணுதான் இவ. இப்படி எல்லா விஷயமும் நல்லா போகும்போது அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மூவ ஒருத்தன் காலிலே போச்சிருப்பான்ல, அவன் வந்து பாஸுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான். அதனால அந்த பாஸுக்கான எங்ஜோ அவன் இங்க வந்துட்டான். ஏய் நீங்க தானா எங்களோட ஆளுங்களை இப்படி தாக்குனது? மரியாதையா ஓடி போயிடுங்க. நான் இன்னமும் கோவம் ஆகல. மல்லிகவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்குதான் ஆளு வெயிட் பண்ணா. இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்களே. இன்னலி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு வந்துட்டான் பையன் முன்னாடி. இப்படி யோசிக்கும் போதே அங்க ஜோவும் கத்துறான். அம்மா எல்லாருமே என்ன பண்ண இருக்கீங்க? சீக்கிரமா அவங்க 2 பேரையும் முடிங்க. உங்க மூவோட முகத்தை பாக்கணுமே. நம்ம மூ அவனையும் அறியாம சந்தோஷத்துல அப்படி சிரிக்கிறான். மூவை தாக்க வந்த ஒருத்தங்களையும் நம்ம மூ பயங்கரமா பின்னி பெடல் எடுக்கிறான். இப்படி தாக்கும் போதே மூவை ஒரே ஒரு அடியில அங்க ஜோ அப்படியே மயக்க அமைக்கிறான். யாரா இவங்க? இங்க வந்து ஒருத்தன் தானே இருக்கணும் என்னோட கணக்குப்படி. ஆனா இங்க ஏன் 2 பேர் இருக்காங்க? இவங்க எல்லாம் யாருதான் எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கு முன்னாடியே பாத்ரூம்க்கு ஒரு பையன் வந்திருப்பான்ல, அந்த விஷயத்த சொல்லிருப்பான். எவனும் ஒருத்தன் நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் தேடி தேடி அடிக்கிறான். ஆனா இங்க ஏதோ 2 பேர் இருக்கிற மாதிரில தெரியுது. இந்த சைடு இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பாத்திருப்போம்ல, அந்த பையனை கட்டுறாங்க. இந்த பையனோட பேரு ஹாஜுனும் போகும்போது சைட்ல சத்தமா இருக்கு. யாருக்கும் அவன் கால் பண்றான். ஆனா காலையே அவ எடுக்க மாட்டா. இந்த இடத்துல என்ன சத்தம்னு அப்படியே சைட்ல பாப்பானா. இந்த இடத்துல கேங்கு மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹாஜனுக்கு இந்த மாதிரி விஷயம்னாலே சுத்தமா பிடிக்காதா. நல்லா அப்படியே அவன் நகர்ந்து போக ஆரம்பிக்கிறான். எல்லாம் உண்மையிலேயே பைத்தியக்காரங்க தான். இதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இன்னமும் புரியல இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப அதிகமா ஃப்ரீ டைம் இருக்குமா என்ன? இடத்துல அப்புறம் தான் அந்த பொண்ணிய பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்து இன்னமும் அவன் ஷாக் ஆகுறான். ஏன் எதுக்காக அவங்க மாட்டிக்கணும்? ஏன்னு அப்படியே பாஸ்டுக்கு போது நம்ம ஹாஜனோட பாஸ்ட காட்டுறாங்க. நம்ம ஹாஜனோட அப்பா இருக்காருல்ல, அவரு வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல சாம்பியன் ஆனவரு. ஒரு இது வரைக்கும் தோக்கியாச்சது இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அவரு. நம்ம ஹாஜனுக்கு அவரோட அப்பானா அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா அவரு ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல. இவள எப்பயுமே ஆளு சண்டைய பாத்துக்கினே இருப்பான். அந்த டைம்ல எதுக்குன்னு தெரியல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாரு. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆயினே போனாரு. அதுக்கு காரணமும் ஒரு விதமான ட்ரக் தான். அந்த ட்ரக் ஏத்துதான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனாரு. அதுக்கேத்த மாதிரியே அது சைட் எஃபெக்டையும் காட்ட ஆரம்பிச்சது. அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருந்தேனா, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. அர்ஜுனோட அப்பா அவர் வந்து ரிங்கில ஒண்டிதான் ஸ்ட்ராங்னு கேட்டா அது கிடையாது. ஏன்னா அவரு வீட்லயும் ரொம்ப ஸ்ட்ராங். ரிங்கில எப்படி எல்லார பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாஸ்டரோ, அதே மாதிரிதான் வீட்லயும் நம்ம அர்ஜுனோட அம்மாவை பயங்கரமா தொல்லை பண்ணுவாரு. அடிக்கிறது கத்துறது இந்த மாதிரி விஷயம் தினமும் நடக்கும். இன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் தாங்க முடியாம ஹாஜனோட அம்மா ஓடியே போயிட்டாங்க. ஆனா என்ன பண்றது, ஹாஜினியும் அவளோட தங்கச்சியும் அங்க கொண்டு போக முடியல. ஹாஜனும் தங்கச்சியும் அங்க வசமா மாட்டிக்கினாங்க. நீல இருந்து நம்ம ஹாஜன் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சான். அர்ஜுன் தான் எல்லா அடியும் வாங்குற மாதிரி இருந்தது. அவளோட தங்கச்சிக்காக எல்லா விதமான காயத்தையும் அவனே வாங்கிக்க ஆரம்பிச்சான். சைடு ஹாஜனுக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப கடுப்பு. அவர் ஒரு மாஸ்டர் மாதிரி எல்லாரையுமே தாக்குறாரு. அதே டைம்ல அவர் வந்து ஒரு பெரிய சாம்பியன்ல, இது வரைக்கும் டிவில நிறைய வாட்டி வந்திருப்பாரு. அவரோட மூவ்ஸ நான் நல்லா பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்கும் போது நானும் சில பல மூவ்ஸ கத்துக்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரி நான் வந்து யாருக்குமே தெரியாம கத்துக்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மூவ்ஸும் எனக்கும் தெரிய ஆரம்பிச்சது. என்னோட தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தினமும் அடியும் வாங்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரி என்னோட வாழ்க்கை போக ஆரம்பிச்சது. ஃபைனலா நான் ஒரு டீனேஜ் பையனாவும் மாறினேன். இப்பயும் ஒரு விடவேலையே என்னோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒண்ணு விட்டாரு. ஆனா அந்த டைம்ல நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். என்னால அதுக்கு மேலேயே பொறுக்க முடியலையா, நான் எங்க அப்பாவோட மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச் வச்சேன். இன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், நான் சர்வே ஆகணும்னா அதுக்கு நான் ஃபைட் பண்ணி ஆகணும். பஞ்சப்போ ஹாஜனோட அப்பா பயங்கரமா கத்துறாரு. அம்மா ஹாஜன், நீ என்ன பண்ணிருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் எவ்வளவு விஷயத்த உனக்காக பண்ணிருக்கேன்னு தெரியுமா? கிடைச்ச வேலைக்கு நான் வந்து உன்னை விட போதில்ல, உன்னையும் உன்னோட தங்கச்சியும் நான் கொல்லாம விட போதில்ல. இந்த வார்த்தையை கேட்டோன்னே என்னோட மைண்ட் அப்படியே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்னா என்னையும் முக்கியமா என்னோட தங்கச்சியும் அவ கொல்லலான்னு பார்த்தாரு. அதனாலேயே என்னவோ தெரியல, அன்னைக்கு நான் கடுப்போட உச்சத்துக்கே போய் என்னோட அப்பாவையே நான் கொன்னுட்டேன். அதுக்காக நான் ஒரு கொலையாளியா மாறிட்டேன். அந்த இடத்துல கோர்ட்டுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னோட நிலைமை அது வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் ஒரு வருஷத்துக்கு ஜெயில போட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் ஜெயில விட்டு வெளியில வந்தேன். ஜெயில இருந்து வந்தோம் என்னோட வாழ்க்கை மாறுச்சான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப உழைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சைடு ஸ்கூலுக்கு போனா சைடு நான் உழைக்கணும். ஏன்னா சாப்பாடுக்கே வழி இல்ல. அதனால நான் ஏதாச்சும் பண்ண வேண்டியதா எனக்கு சாப்பாடே கிடைக்கும். அதனாலயே
நான் உழைப்பேன், டெய்லியும் உழைப்பேன், என்னோட பாடியே சோர்ந்து போற அளவுக்கு. ஆனா இந்த மாதிரி உலகத்துல நான் வந்து இந்த மாதிரி உழைச்சேன். எனக்கு ஒரு விஷயம் இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவங்களோட பாடியில எவ்வளவு தெம்பு இருக்கும் போதும் எதுக்காக இவங்க வந்து சண்டை போட்டு அவங்களோட தெம்ப வேஸ்ட் பண்ணணும்? அதனால்தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம்னாலே சுத்தமா பிடிக்காது. நான் எப்போ என்னோட தங்கச்சியை நாங்க பாத்தனும், என்னால இந்த இடத்துல சும்மா இருக்க முடியாது. நம்ம நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு இருக்கால, அவ ஹாஜனோட தங்கச்சி தான். அவளை பார்த்தோன்னே இவனோட கோவம் வந்து உச்சத்துக்கே போயிடுது. நான் இதுக்கு காரணம் யாரு? முன்னாடி இருக்க இவங்க எல்லாருமே தான். அதனால எல்லாரையுமே விட மாட்டேன்னு சொல்லி அங்க தாக்குறதுக்கு போறான். நம்ம மூவ ஜோ பயங்கரமா தாக்கியிருப்பான்ல. இன்னமும் அவனுக்கு புரியல இந்த இடத்துல எதுக்கு 2 பேர் இருக்காங்கன்னு. யோசிக்கும் போதே பின்னாடி சடனா ஒரு பயங்கரமான கீக் அடிக்கிறான். இது ஒரு வீக்கான ஸ்பாட்டு. கரெக்டான இடத்துல அச்சனால இங்க ஜோ அப்படியே கீழே விழுறான். இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவனோட மண்டைய தரையிலே ஒண்ணு வைக்கிறான். இல்ல டிராகன் லிங்கோ அங்க பயங்கரமா எழுப்ப பாக்குது. மாஸ்டர் என்ன பண்ண இருக்கீங்க, சீக்கிரம் எழுதுக்கோங்க மாஸ்டர். இப்படி இருந்தா அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம மூவ் அங்க எழுப்ப பாக்குது. எழுப்ப போதே திரியத்தனமா ஹாஜன் மேலேயே காலை வச்சுட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். அவளைக்கும் அவன் டிராகன் லிங்க கண்டுக்கவே இல்ல. அவனோட கவனம் முழுக்க அவனோட தங்கச்சியை நோக்கிதான் இருக்கு. வந்த விஷயம் கேங்கும் அங்க தெரிய வந்திருக்கும். இல்ல பல செகண்ட்ஸ்லயே அந்த இடத்துல இருக்க ஒரு ஒருத்தங்களை அவன் பறக்க விடுறான். அங்க கேங் முன்னாடியே ஒரு 2 பேர் இருப்பாங்களே, அவங்களையும் அப்படியே அவன் பறக்க விடுறான். உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்க லைனை கிராஸ் பண்ணும் போது எனக்கு இன்னமும் கடுப்பாகும். அட இருறா, நான் சொல்றதை கேளு. அங்க கேங்கும் எவ்வளவோ அதை புரிய வைக்க ட்ரை பண்றான். பின்னாடியே அங்க தங்கச்சிக்காரியும் பிரதர் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம கேங்கு புரியுது, என்னது பிரதரா? அப்பனா உனக்கு பிரதரும் இருக்கானா? இப்படி யோசிக்கும் போதே அந்த இடத்துல நம்ம கேங்க பயங்கரமா தாக்க வரான். கேங் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான பாக்ஸர்னால ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். தப்பிக்கும் போதே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா அதுல இருந்தும் ஹார்தும் தப்பிச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். ஒரு வாய்ப்பா வச்சு அங்க தங்கச்சியோட கையை போச்சுங்கன்னே சொல்றான். சீக்கிரம் என்ன பண்ணிருக்க, நம்ம ஓடணும். அந்த இடத்துல ஓடும் போதே தெரியாதனமா அந்த தங்கச்சிக்காரியோட பர்ஸ் அது அங்கேயே கீழே விழுது. முன்னாடி ஓடும் போதே சந்துக்கு முனையில ஜோ வேற அப்படியே நிக்கிறான். அம்மா யாரா நீங்களா, எங்களை எந்திரா வரீங்க, இதுக்காக இப்போ நீ வரணும் புதுசா? நான் அதெல்லாம் கேட்காம நம்ம ஹாஜன் மூஞ்சிலே அடிக்க வருவானா, அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க ஜோவோட மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறாங்க. அது பண்ணது வேற யாரும் இல்ல, மூக்கும் இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா என்னதான் அடி வாங்கினாலும் இவனை திரும்ப அடிக்கும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு. அட இவன் யாரு? ஆனா யோசிக்கலாம் டைம் இல்ல. நம்ம வந்து இப்ப சீக்கிரமா ஓடி ஆகணும். அடே மூ பைத்தியக்காரா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? முகத்தை நான் மறைக்க சொன்னேன், நீ எதுக்குடா உன்னோட முகத்தை காட்டின? இதுக்கு மேல பிரச்சனை தான். இதனால அவங்க 2 பேரும் ஓடி போறாங்க. அங்க ஜோக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு. உங்களை ஒண்ணும் நான் அப்படியே விட போதில்ல. சீன்ல கேங் ஒரு போர்டுல நம்ம எங்ஜோட முகத்தை வரையறான். ஆறா நல்லா பாரு, இதுதான் நம்மள பொறுத்த வரைக்கும் எங்ஜோ, உனக்கு புரியுதுல? அங்க போர்ட்லயே அவன் விளக்க ஆரம்பிக்கிறான். 2-3 ஏரியா இருக்கு கிகோரி ஹைஸ்கூல்னு. அந்த 2-3 ஏரியால இதுக்கு முன்னாடியே ஒரு லீடர் இருந்திருக்கான். அதுல கிம்மு கியோன்னு இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த ஜோ போன மாதிரியே எல்லாருமே தொலை பண்ற ஆளுங்க தான். அந்த டைம்ல இவங்களால அங்க பிரச்சனை வருமான்னு கேட்டா அவளுக்கும் வராது. இப்போ ஏன் தெரியல இவங்களோட ஆத்திக்கும் இங்க ரொம்ப அதிகமாயிருக்கு. காரணம் ஏன்னா இப்போ அந்த கேங்க்கு அந்த ஜோ இருக்கான்ல, அவன் தான் இப்போ கேங் லீடர் மாதிரி ஆக்ட் பண்றான். அதனாலதான் இந்த தொல்லை பண்ற கேஸ் வந்து இன்னமும் இங்க அதிகமாயிருக்கு. கணக்கு படி பார்த்தா இது எல்லாத்துக்குமே மெயின் காரணமா இருக்குது இந்த ஜோ. அவன் தான் இவ்வளவு விஷயத்த கேங் அங்க சொல்றான்ல. நான் நம்ம மூக்க அங்க புரிஞ்சுதான்னு கேட்டா ஒண்ணுமே அங்க புரியல. ஆமா என்ன நீ சொல்ல இருக்க? 3 பேரை பத்தி சொன்னல, அது இன்னமும் சொன்னியே, சொல்றது எதுவும் எனக்கு புரியவே இல்ல. உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்ல மூளைய டெக்கரேஷனுக்காக நீ வச்சிருக்கியா? நம்ம பயங்கரமா கத்துவானா? அங்க டிராகன் யாங்லிங்கும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. ஆமா எவ்வளவு தைரியம் இருக்கும் உன்னோட மாஸ்டர், நீ அப்படி கத்திருப்ப. உன்னோட மாஸ்டர் யாரோ உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு அவரை கத்துறதுக்கு? இது வரைக்கும் நான் வந்து கத்தக்கூடாது பொறுமையா இருந்த, ஆனா பொறுத்தது போதும். இதுக்கு மேலேயே மாஸ்டரை பத்தி ஏதாச்சும் தப்பா சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. நம்ம கேங்கா என்ன இது பேசலாம் முடியுதுன்னு ரொம்ப ஆளு ஆச்சரியமா இருக்கான். ஆமா இது என்ன பேசுற தவளையா என்ன? என்னது யார பார்த்து தவளைன்னு சொல்றேன்? நான் ஒன்னும் தவளெல்லாம் இல்ல. ஆனா நம்ம மூவ் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து என்னோட சர்வெண்ட் இல்ல என்னோட ஃப்ரெண்ட் மாதிரின்னு சொல்லலாம். இப்போ உன் மேல டவுட் இன்னமும் எனக்கு அதிகமாகுது. நான் உனக்கு இந்த உலகத்துக்கான பேசிக்கான நாலேஜ் கூட இல்ல, அதே மாதிரி நிறைய விஷயம் உனக்கு தெரியல. நான் கேக்குறேன் நம்ம மூக்க புரியுது, பரவாயில்லையே. நீ உண்மையிலேயே ரொம்ப ஷார்ப்பான ஹியூமன் நினைக்கிறேன். நான் யாருன்னா இப்படின்னு அவன் சொல்லலான்னு வருவான். அதுக்குள்ள கேங்கே சொல்றான், நீ என்ன ஒரு ஏலியனா? நான் ஒரு காட். இதை கேட்டவனே கேங்கால எதையுமே நம்ப முடியல. ஹேய் நீ என்ன சொல்ல இருக்க? நான் பார்க்கும் போது காடு மாதிரிலாம் தெரியல, ஒரு இடியட் மாதிரி தான் அதிகமா எனக்கு தெரியற. ஆமா ஏலியன்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னல என்கிட்ட, என்னது அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்க பேசுறாங்க. இந்த விஷயம் நடக்குது எல்லாமே அவனோட வீட்டுலதான். கிம்ம பாவம் அவனோட கிழிஞ்சு போன ட்ரெஸ் அங்க தச்சுன்னு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாது. ஏன்னா டிராகன் அங்க உட்காந்து நம்மோட போன்ல ஏதோ ஒன்று சர்ச் பண்ண இருக்கு. இந்த சைடு நம்ம
நம்ம கேங் சொன்னதுல நம்ம மூக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. டார்கெட்டா இருக்கிறது அந்த யங் ஜோ. அவன் தான் ஒரே ஒரு டார்கெட். அவனை நம்ம முடிக்கணும். கேங்க்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுக்கும் இந்த யங் ஜோக்கும் என்ன சம்பந்தம். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது. அந்த யங் ஜோ இருக்கான்ல அவனை நான் திரும்பவும் தேடி மொத்தமா முடிக்கணும்னு. ஆனா அவனோட ஸ்ட்ரென்த் அது நம்ம ஹீரோ கூட கம்பேர் பண்ண அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. அவனோட வெயிட்டும் ரொம்ப அதிகம். அதனால நான் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பனா அப்படிதான் என்னால அவனை தோக்கடிக்க முடியும். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நீ கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லிருக்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நீ ரொம்ப வீக்கா இருக்க. அதனால ஏன் ட்ரைனிங் பண்ற விதமா என்னோட ஜிம்முக்கு வந்து ட்ரெயின் பண்ண கூடாது. அட போடாரே, நீ வந்து கையால ஒண்டிதான் சண்டை போடுற. ஒண்டி இல்லாம மத்த விஷயத்த வச்சும் நீ சண்டை போடணும். அப்பதான் உன்னால முன்னேறி போக முடியும். அதனால எனக்கு இதுக்கப்புறம் வர விஷயம் அது ரஃபராவும் இருக்கணும், டஃபராவும் இருக்கணும், இன்டென்ஸாவும் இருக்கணும். இத கேக்குற யாங்கு ஒரு ஐடியா வருது. அட மாஸ்டர், நீங்க கேட்ட விஷயம் இதோ இருக்கு, இதோ இதுல இருக்கு பாருங்க. யாங்க ஒரு வீடியோ பிளே பண்ணு. அது கிம்மோட போன் தான். அந்த வீடியோல எவனோ ஒருத்தன் அங்க இருக்கிற ஆளை பயங்கரமா அடிக்கிறான். எல்லாத்தையுமே லைவ் மாதிரி ஒரு வீடியோல போட்டு வச்சிருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு சொல்றா, இந்த பர்சன் இருக்கான்ல இவன் இது வரைக்கும் 13 பேரை ஜெயிச்சிருக்கான். இவன் இது வரைக்கும் யார முன்னாடியே தோத்ததே இல்ல. சேலஞ்ச் பண்றதுக்கு வரீங்களா? அப்படி யாராச்சும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சா உங்களுக்கு 1 மில்லியன் வான் கிடைக்கும். அங்க போன்ல இவங்க நல்லா பார்க்கும் போது நம்ம கேங் அங்க புரியுது. அட இத பாடுறா, நீ சொன்ன அதே பையன் இவன் தான். முன்னாடி ஒரு 3 பேரை பத்தி சொல்லிருப்பான்ல, அதுல இருக்க ஒரு பையன் இவன் தானா? ஓ, நீ சொன்னாலே இவன் தானா? ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்ட். கேட்டோனே மூவ் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறான். இவன் தான் நெக்ஸ்ட் டார்கெட்னு. ஏன்னா இவனுக்கும் அவங்க எல்லாருக்குமே சம்பந்தம் இருக்கு. சீன்ல காட் எலியட்ட காட்டுறாங்க. அவங்க லூசிஃபர் பயங்கரமான அட்டாக்க பண்றான். அந்த அட்டாக்னால அந்த இடமே தர மாட்டமா இது. அந்த அட்டாக் பண்ணியும் அந்த இடத்துல இருக்க அந்த மினி எத்து இதுக்கு அங்க எதுவுமே ஆகல. பார்த்தாலும் இன்னமும் கடுப்பாவறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்து காடு நம்ம மூ அவன் அசால்ட்டா நம்ம லூசிஃபரோட பேரியரை உடைச்சிருப்பான். ஆனா இந்த மாதிரி விஷயத்த நம்ம லூசிஃபரால அங்க பண்ண முடியல. அவனை நான் இப்பயே ஏதாச்சும் பண்ணணுமே. இந்த மாதிரி ஒரு வீக்கான ஸ்டேட்ல இருக்கும் போதே நான் அவனை முடிச்சிடணும். இல்லனா எனக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். மினி உலகத்தை அவனால அழிக்க முடியல. அதனால ஆளு இன்னமும் கோவம் ஆகுறான். சைடு அங்க யங் ஜோக்கும் அதே மாதிரி செம்மையா கடுப்பா இருக்கு. அவங்கள நான் என்ன பண்றது, அந்த 2 பேரையும் நான் கொல்லாம விட போதில்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு செவுரை இவன் பயங்கரமா அடிக்கிறான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது ஒன்னும் செவுரை இல்ல, அது ஒரு பாத்ரூமோட கதவு தானே. இருக்கிற ஒரு பையன் ஒரு 2க்கு போயின்னு இருப்பானா. அவன் பாவம் அங்க இதெல்லாம் பார்த்து அங்கேயே இன்னமும் நிறைய வாட்டி 2க்கு போயிட்டான். இல்ல வரும்போதே அதே பையன் அங்க வரான். ஆமா, என்னடா ஏதாச்சும் கச்சுதா இல்லையா? பாஸ், உங்களுக்காக நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, இத்தனோடு பாஸால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? இதுல பெருசா என்ன இருக்க போகுது? இந்த இடத்துல 2-3 காயின்ஸ் அங்க விழுது. எல்லாம் பார்த்தாலும் இன்னமும் கடுப்பாவறான். ஆமா, என்ன இது? என்ன உன்னோட கண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனா தெரியலனா என்ன? இதெல்லாம் பொறுக்கிறதுக்கு பாஸ் எனக்கு தெரியல பாஸ். இந்த காலத்து பசங்க கிட்ட அவளுக்கும் காசெல்லாம் இல்ல போல. இப்படி சொல்லும் போதே அந்த பர்ஸ்ல இருக்க ஒரு ஐடி கார்டு விழுது. அதே பொண்ணு அர்ஜுனோட தங்கச்சி, அவளோட ஐடி கார்டு தான். இத பார்த்தோன்னே ஆளுக்கு அவ்வளவு குஷி ஆகுது. பரவாயில்ல, ஃபைனலி யூசபிளா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இது போதுமே அவங்க 3 பேரையும் தேடி பயங்கரமா பழி வாங்குறதுக்கு. அப்புறம் என்ன, வாங்க நம்ம போகலாம். டிராகன் யாங் அதுதான் ஒரு பேப்பரை பார்த்து எந்த வழியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலயும் ஒரு சின்னதா ஒரு மேப் இருக்கு. இதை கொடுத்ததும் வேற யாரும் இல்ல, அந்த பிரசிடென்ட் கிம் அந்த பொண்ணுதான். அந்த வழியா இவங்க போகும்போதே டிராகன் யாங்கும் பாம் போட்டோமா கரெக்டா அந்த வழியில ஒரு நாய் வரும். மனுஷனுக்கு அந்த விஷயம் ஃபீல் ஆகுதோ இல்லையோ, ஆனா அந்த டாகிக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். இந்த ஸ்மெல்லும் ரொம்ப கேவலமா இருக்குமா. ஸ்மெல் எங்கல இருந்து வந்திருக்கும்? டிராகன் யாங்கோட பட்டாக்ஸ்ல இருந்து. அதுவும் ஆல்ரெடி செம கோவமா இருந்திருக்கும். செம கோவத்துல டிராகன் யாங்கோட பட்டாக்ஸ்லயே ஒரு கடி கடிக்குது. யாங்கும் செம கடுப்பா இருக்கும். போகும்போது 2 பேருமே அப்படி மோச்சிக்கிறாங்க. டாகோட பார்வையிலே நம்மளுக்கு தெரியும், திரும்ப போற வழியில பாம போட்ட உள்ளதான், அதுக்கப்புறம் உன்ன நான் போட்டுருவேன். ஆனா நம்ம டிராகன் யாங்குக்கு அங்க என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லோலி கிரியேச்சர் எல்லாம் எனக்கு அடிக்கணுமா? என்னால ஒண்டி இந்த டைம்ல மேஜிக்க பயன்படுத்த முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், உன்னை தேடி கொள்ளாம நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் ஃபைனலா அந்த எத்துக்கு வராங்க. அந்த சின்ன பொண்ணு அங்கதான் இருக்கா. யாரு யாருக்கு என்னென்ன விஷயம் தேவையா இருக்கு அப்படின்னு செக் பண்றா. ஒருத்தங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட் அது இந்த ஒண்டிதான். அவங்களால அங்க ஃபைட்டே பண்ண முடியுது. மூவ் போன நாள், அதுவும் சாட்டர்டே அன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போயிருப்பானா. அதனாலே அந்த பொண்ணுக்கு தெரியுது, நீ வந்து இந்த ஸ்கூல் தானா? எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோக்கு அங்க என்ன சொல்லணும் தெரியல. பின்னாடி யாங்க தான் ஆமான்னு சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றான். அந்த சின்ன பொண்ணு அவங்க கேக்குறான், ஆமா உங்களுக்கு என்ன விதமான திறமெல்லாம் இருக்கு? மார்ஷியல் ஆர்ட்ஸ், குங்ஃபு, பாக்ஸிங், ரெஸ்லிங், ஸ்ட்ரீட் ஃபைட்டிங், இதுல ஏதாச்சும் இருந்தாலும் ஓகே தான், அது இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எத்தனை வருஷமா சண்டை போட்டு இருக்கீங்க அதையும் சொல்லுங்க. நம்ம ஹீரோவும் கைய விட்டு என்றான். ஆனா கைய விட்டு என்னாலும் அது பத்தாது. அங்க என்னோட ஃபைட்டிங்க பத்தி நீங்க கேட்டீங்களே, எனக்கு 3 மில்லியன் இயர்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆப்வியஸா இத வந்து யாருமே நம்ப போதில்ல. பின்னாடி இருக்க ஆளுங்களா சிரிக்கிறாங்க. என்னது 3 மில்லியனா கேட்டீங்களா நீங்க? அந்த சின்ன பொண்ணுக்கு இது ரொம்ப ஃபன்னா
நடக்குமா, நல்லா அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்ட்ரி ஃபீ அது வந்து 50,000 வான்னு அதை நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க சண்டை எல்லாம். என்னது என்ட்ரி ஃபீயா? நம்ம மூக்கு தெரியல, இருந்தாலும் நம்ம யாங்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு விஷயத்த பத்தி எல்லாம். அவங்க நிறையவே பணத்தை கொடுக்குது, இந்தாங்க இதோ இருக்குன்னு. பணம் எல்லாம் எங்கல இருந்து வந்திருக்கோம்னா நம்ம கிம்மோட பணம் தான். கிம்மோட வீட்டுக்கு அடிக்கடி போகும்ல, எதுக்கு இந்த பணத்தெல்லாம் உஷார் பண்றதுக்கு தான். அதெல்லாம் தெரியாம நம்ம கிம் அங்க பர்ஸ தேன்னு இருக்கா. அம்மா என்னோட பர்ஸ நீங்க பாத்தீங்களா, கலரு அதை இன்னமும் காணும், எங்க போச்சுன்னே தெரியல. இந்த பர்ஸும் ஆப்வியஸா நம்ம யாங் கேட்டதா இருக்கு. அங்கதான் அதுல இருந்து பணத்தையும் கொடுத்துருக்கு. நான் பணத்துல இன்னமும் 6,000 கம்மியா இருக்கு, கிட்டத்தட்ட 44,000 வாந்தா அதுல இருக்கே. அதெல்லாம் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபன்னா நடந்திருப்பான்ல, அதுக்காக அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சு போயிருக்கோம். அங்க ஒத்துக்கிறா. சரி நீங்க வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்ல, உள்ள போகலாம், அது கம்மியா இருந்தா இருந்துட்டு போட்டோம், நீங்க தாராளமா சண்டை போடலாம். சைலி இன்னொருத்தனும் இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவனோட கையை பார்க்கும் போதே தெரியுது அவன் கிட்ட ஒரு பயங்கரமான மசில்ஸ் இருக்குன்னு. இதே விஷயத்த தான் அவன் போன்லயும் பாத்திருப்பான். போன்ல பார்த்த அதே பையன் அவன் இவன் தான் நினைக்கிறேன், கோடோரி அவனே தான். அந்த பொண்ணு போய் அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றா, சாம்பியன் வந்துட்டாரு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேணவா, இது வரைக்கும் தொடர்ந்து 13 மேட்ச ஜெயிச்சவருன்னா அது இவருதான். இந்த இப்படி இவன் இன்ட்ரோ பண்ணும் போதே ஹீரோ நடுவுல வரான். நானும் மேட்சுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணேன். ஃபைனலி மேட்சுக்கான டைமும் வந்துச்சு. நான் வந்து இதுக்கு மேலே பொறுக்க போதில்ல. இந்த வாட்டி நான் ஒரு கைக்கு கை பாத்துக்க வேண்டியதான். ஆனா அதுக்குள்ள சின்னதா ஒரு கை வந்து, அட இருங்க, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நீங்க பார்த்தாகணும். பேப்பர் காட்டி ரூல்ஸ் எல்லாத்தையுமே அவ சொல்றா. நிறையவே மேட்ச் நடக்குமா, நிறையவே காம்படிட்டர்ஸும் இருப்பாங்களாம். அவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சு மேல யாரு வராங்களோ உங்களால தான் 1-on-1 இவரு கூட சண்டை போட முடியுமா. அதனால சண்டையில நீங்க ஜெயிச்சா முடியுதான் இவரு கூட சண்டையே போட முடியும். இதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். கிட்டத்தட்ட 3 மேட்ச் அங்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கான டைம். அந்த சின்ன பொண்ணு சொல்றா 4th மேட்ச் இப்ப ஆரம்பிக்குது, பார்க்கலாம் இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறான்னு. சைடு நம்ம மூ நிறைய பேரை தோக்கச்சிருக்கான். கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கான ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். இதுவே இந்த சைனீஸ் ஆளை பத்தி சொன்னா இவனுக்கு சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் நல்லா வருமா. சோ இவங்க 2 பேருக்கு இடையில ஃபைட் நடக்க போது. இப்போ ஃபைட்டும் ஆரம்பிக்குது. இதையும் நம்ம டிராகன் யாங் பாத்துன்னு இருக்கோம். டிராகன் யாங் நல்லா பார்க்கும் போது அந்த நாய்க்குட்டியே அது பாக்குது. அதான் நம்மளுக்கு விஷயமா புரியுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு நாய் பார்த்தோம்ல, அந்த நாயோட ஓனரும் இவன் தான். அந்த நாய் வேற நம்ம யாங்க கச்சி வச்சிருக்கோம். இதனால யாங்கு ரொம்ப கடுப்பாவுது. அங்க டிராகன் யாங்குக்கும் ரொம்ப கடுப்பாவுது. ஏன்னா இது அதே நாய் தான், இதுதான் பின்னாடியே கடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கும் மேல அந்த இடத்துல விடாம அது குறைச்சிக்கினே இருக்கு. அதனால அது ரொம்ப கடுப்பாய் எல்லாரும் முன்னாடியும் அவங்க தாவி குதிக்குது. ஏதோ இப்பவும் அது ஒரு லெஜெண்டரியான டிராகனா இருக்கிற மாதிரி. மா டிராகன் யாங், நீ வந்து இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? அதுவா மை லார்ட், இன்னைக்கு வந்து ஒரு கைக்கு கை பாத்தலான்னு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என் முன்னாடி இருக்கான்ல இவன் தான். இவனை வந்து நான் ஏதாச்சும் பண்ணணும். என்னது நாயா அப்படின்னு எல்லாருமே அங்க பாக்குறாங்க. அந்த இடத்துல இத பாக்குற அந்த சின்ன பொண்ணுக்கா ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா இது ஒரு டுவல் மேட்சா மாறிச்சு. இடத்துல இப்போ டிராகன் யாங் இருக்கு, அது கூடவே நாயும் இருக்கா. அதனால அவ அனௌன்ஸே பண்ணிடுறா எல்லாருமே இது வந்து ஒரு டபுள் மேட்ச். சைட்ல பெட்டுக்கான சண்டை, அந்த சைட்ல ஓனருக்கான சண்டை. முக்கியமா 3 இயர்ஸுக்கான அந்த ஃபைட்டரு அவருக்கும் சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அவருக்கும் சண்டை. அதுவே இந்த பக்கம் பார்த்தா யாங்கு அந்த கூடரமான நாய் சிபரஸ் அதுக்கும் இங்க சண்டை. அப்புறம் என்ன சண்டையை ஆரம்பிக்கலாம். இந்த சைனாக்காரனும் அங்க சொல்றான், மூவ்ஸ நீ சாதாரணமா எடை போடக்கூடாது, ஏன்னா நான் ரொம்ப பயங்கரமானவன், அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு தோக்கம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய ஒரு மாதிரி வித்தியாசமா வைக்கிறான். ஜாக்கிரதையாரு, ஏன்னா இன்னமும் பயங்கரமா உன்னை தாக்க போறேன். இடத்துல ஓடி வந்து அப்படியே நம்ம லீய தாக்க வரானா. லீ அங்க ஆச்சரியமாவே இல்ல, லீக்கு நல்லாவே தெரியும் என்னதான் மிருகத்தனமா தாக்குனாலும் நம்ம லீ தான் கடந்த 3 மில்லியன் வருஷத்துல எல்லாத்தையும் நம்ம லீ தான் பாத்திருப்பான்ல. கரெக்டா வயிற்றுலே ஓங்கி ஒண்ணு விடுறான். அதனால ஆளுக்கு அங்க சுத்தமா முடியல. இப்பதான் அந்த சைனாக்காரனுக்கு புரியுது, தெரிஞ்சோ தெரியாம இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ எப்படி வேணா பண்ணு, இருந்தாலும் எனக்கு வந்து அதுல எதுவுமே பிரச்சனை இல்ல. அந்த சைனாக்காரனுக்கு இப்பதான் புரியுது முன்னாடி இருக்க நம்ம மூ இவனோட கண்ணுக்கு ஏதோ ஒரு பெரிய வால் மாதிரி தெரியறான். எனக்கும் வேற வழி இல்ல, அந்த பயங்கரமான அட்டாக் இதை வந்து நான் இப்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான அட்டாக் மாஸ்டரும் சொல்லிருப்பாரு, வந்து இத எந்த விதமான மனுஷங்க கிட்ட யூஸே பண்ணக்கூடாதுன்னு. மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மூவை நான் பண்ணி ஆகணும். அந்த மூவியும் ஆளு பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சைடு டிராகன் யாங்குக்கும் அந்த நாய்க்குட்டிக்கும் சண்டை போயின்னு இருக்கு. கிட்ட ஒண்டி மேஜிக் இருந்தா அவ்வளவுதான், இந்த நாயெல்லாம் என் முன்னாடி நின்னு இருக்காது. அந்த நாயும் டைரக்டா நம்ம டிராகன் யாங்க நோக்கி வருமா. டிராகன் யாங்க புரியுது இது திரும்பவும் அங்கேயே கடிக்க வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா யாங்க அங்க நிக்குமா, உடனே அந்த நாய்க்குட்டி திடீர்னு அதோட மூமெண்ட்டை மாத்த ஆரம்பிக்குது. அது பண்ற மூமெண்ட்ல இது ஒரு 3 நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. பாக்குற எல்லாருமே அங்க ஆச்சரியமா வராங்க. அந்த சின்ன பொண்ணு கத்துறா, ஏய் காய்ஸ் எல்லாருமே பாத்தீங்களா அந்த நாய்க்குட்டி எவ்வளவு பெரிய மூஸ் எல்லாம் பந்து ஒரு நிஞ்சா டாகின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அதே வேகத்தோட அந்த நாயும் பயங்கர வேகமா கடிக்க வரமா. டிராகன் யாங்கும் அங்க டவுட் வந்திருக்கும், இதுல ஒன்னே ஒண்ணுதான் ரியல், கண்டிப்பா ஒன்னே ஒண்ணுத்த தாக்கிட்டா முடிஞ்சது
முடியாது வேலை. அதனால நடுவுல இருக்க அந்த நாய் அதோட கையை வச்சு தாக்குது. நான் உண்மையிலேயே அது ஒரு டூப்பு தான். சைட்ல இருக்க அந்த நாய் இதுதான் ரியலி. அங்க கிடைக்கிற அந்த சான்ஸை விடாம அங்கேயே ஒரு கடி. அதனால பாவம் டிராகன் அங்கால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. சின்ன பொண்ணு கத்தி சொல்றான், அவ்வளவுதான், போட்டியில ஜெயிச்சது வேற யாரும் இல்ல, அந்த சிபரஸ் அந்த நாய் தான். என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் அந்த நாய் அங்க அடங்குற மாதிரியில இன்னமும் செம்ம வெறியா இருக்கு நம்ம டிராகன் அங்க உண்டு இல்லாம ஆக்குறதுக்கு. இல்ல அந்த சைனாக்காரனை காட்டுறாங்க, அவன் ஒரு வித்தியாசமான மூவ பண்றான். இதுல கை காலு எல்லாத்தையுமே கீழே வைக்கணும், அதாவது ஒரு மிருகம் மாதிரி இவன் தாக்கணுமா. இதுல செம்ம வேகமா நம்ம ஹீரோவை தாக்க வருவானா. இங்க எல்லாருமே ஆச்சரியமா வராங்க, என்ன இவனோட மூவ பாத்தீங்களா, ஒரு நாய் மாதிரி இவன் தாக்க போறான். அங்கதான் அந்த சைனாக்காரனோட மாஸ்டரும் வந்திருக்கா. அங்க அவருக்கும் கஷ்டமா இருக்கு, ஏன்னா இந்த மூவ அவரு சொல்லிருப்பாரு, மக்கள் முன்னாடி நீ இதை பயன்படுத்த கூடாதுன்னு, ஏன்னா இது ரொம்ப கேவலமான மூளை, கை 2 கால பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இதுல மூவ தாக்குறதுக்கு செம வேகமா வருவான்ல, மூ யோசிக்கிறான், இது வந்து ஒரு லோயஸ்ட் ஆன்சா இருக்கு, அதாவது அவனோட காலு கை எல்லாமே கீழே இருக்கு. இப்படி யோசிக்கும் போதே அங்க மூஞ்சிலேயே அவனோட கைய வச்சு தாக்க வரான். அது ஒரு டைகர் ஸ்டைலா, அப்படியே மூஞ்சில ஒரு கோடை போட்டு விட்டுறான். அங்க மூக்கும் இப்பதான் விஷயம் புரியுது எவ்வளவு சீரியஸா போகுதுன்னு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நான் கண்டிப்பா இங்கே காலி. நான் இவன் ஒரு முறையும் டாகி ஸ்டைலு, கேட் ஸ்டைலு, ஹார்ஸ் ஸ்டைலு, இந்த மாதிரி எல்லா ஸ்டைல்லயும் ஆளு தாக்குறான். மனுஷன் மாதிரி தாக்காம மிருகத்தனமா அவன் எல்லா மிருகம் மாதிரியும் தாக்குறான். இதே மாதிரி போச்சுன்னா என்னால அவனோட மூஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு சைடு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இந்த மாதிரி பேட்டில் இட்டு நான் பல மில்லியன் வருஷம் ஆச்சு. அப்படியே யோசிக்கும் போது சைட்ல அந்த நாய்க்குட்டிய பாப்பான். நாய்க்குட்டிய பார்க்கும் போது இவனுக்கு ஒரு ஐடியா வருது, அந்த சைனாக்காரன் வந்து ஒரு விலங்கு மாதிரி தாக்குறான்ல, இந்த டாகியும் 4 கால்ல தான் அங்க தாக்கவும் செய்யுது. கரெக்டா அங்க பிளாங்கா இருக்கிற பாட்டுன்னா அது முதுகுதான். இதுதான் அதோட வீக்னஸாவும் இருக்கும். அந்த இடத்துல திரும்பவும் ஆளு தாக்க வருவானா, அந்த இடத்துல அப்படியே நம்ம ஹீரோ குனி ஆரம்பிக்கிறான். பாக்குற அந்த பையனுக்கு எதுவும் புரியல, ஆமா இவன் என்ன பண்ணிருக்கான்னு. இதனால நம்ம ஹீரோட கால்ல இருக்க மசில் எல்லாம் இன்னமும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா. செம்ம வேகமா அவன் தாக்க வரான். ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே நம்ம மூவ அங்க ஆள காணும். எங்கடான்னு தேடும் போதே மேலதான் நம்ம மூவ் இருக்கான். பாக்குற மத்தவங்களும் அவ்வளவு ஆச்சரியமா வராங்க, ஒரு மனுஷனால இப்படி இந்த அளவுக்கு பயங்கரமா குதிக்க முடியும், யாருமே இப்படி பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதுல சைனாக்காரன் இத பார்க்கும் போதே மண்டையிலேயே அவன் காலை வைக்கிறான். அடுத்த காலை அவனோட முதுகுலயே வச்சு தரையிலே ஓங்கி ஒண்ணு வைக்கிறான். நினைச்ச மாதிரியே எல்லா மூக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கதான் செய்யுது. இதே மாதிரி நம்ம ஹீரோ அங்க ஜெயிக்கவும் செய்யறான். ஆனா சைட்ல இன்னமும் அந்த நாய்க்குட்டி ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்குமா. அங்க ஒரே ஒரு முறைதான் முறைக்கிறான். அதுக்கே அந்த நாய்க்குட்டி ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிக்குது, நான் வந்து வீக்கு தோத்து போயிட்டேன்னு. இதுல அந்த சின்ன பொண்ணு அனௌன்ஸ் பண்றா, இதுல ஜெயிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம மூதான். 3 மில்லியன் இயர்ஸுக்கான ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற இந்த பையன் மூ, அவருதான் வின்னரே. அந்த இடத்துல மூவும் அந்த சைனாக்காரனை பார்த்து யோசிக்கிறான். அவனோட சிக்னேச்சர் மூவா இருக்கிற அந்த காதை துப்புற இது வந்து பண்ணலாமான்னு போவானா. ஆனா அதுக்குள்ள மத்தவங்களாம் அங்க சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க பண்ண கூடாது, வேணாம், அது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அதனால வேணாம். அங்க இதனாலேயே அவன் விட்டுறான். அந்த இடத்துல இது வரைக்கும் 6 மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு. இதே மாதிரி மேட்ச் முடிஞ்சு இன்னமும் ஒரு 2 மேட்ச் தான். 2 மேட்ச்ல நம்ம ஹீரோவால மெயின் ஆப்பனண்டா இருக்கிற அந்த பையன் அவன் கூட அங்க வந்து சண்டையிட முடியுமா. செகண்ட் ஃபைனலிஸ்டா இன்னொருத்தன் இருக்கான், இவன் தான் கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிச்சு வந்திருக்கானா. தோக்கடிச்சிட்டா ஃபைனலா இருக்கிற அந்த பையன் கூட சண்டை போட முடியுமா. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ புள்ளி பண்ணிருப்பான்ல அதே பாக்ஸர் வந்தான். அங்க ஹீரோக்கா இவனை பார்த்தோன்னு இன்னமும் சந்தோஷமா இருக்கு, நான் திரும்பவும் சண்டை இன்னொன்னு அவனுக்கு ஆசையா இருந்துச்சு. அதே மாதிரி பாவுது, போன வாட்டியே சும்மா பயங்கரமா தாக்கி ஒண்ணுமே இல்லாம கேட்டான். சோ இந்த வாட்டி இவனை திரும்பவும் நான் தாக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் புள்ளியா இருப்பான்ல சோலு, அந்த பையன் கூட தான் சண்டையே. ஆளும் அங்க எப்படியாச்சும் ஜெயிக்கலான்னு தாக்க வரானா. டைம்ல இவங்க 2 பேரும் பஞ்ச் அடிக்கிறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, ஹீரோட கை அங்க பயங்கரமா வலிக்குது. என்னப்பா ஆச்சு, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உன்னால அட்டாக் பண்ண முடியலையோ, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா நான் இந்த வாட்டி உன்னை விட போதில்ல. நம்ம ஹீரோக்கும் அவன் அடுத்த அடியில பயங்கரமா வலிக்குது. ஆனா நம்ம மூக்கு இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு, ஏன்னா வலி அதுதான் ஒரு காரணம். நம்ம மூ எவ்வளவு என்ஜாய் பண்றதுக்கு நம்ம ஒரு விதமா ஆளு ஸ்மைல் பண்ணிருப்பானா. எதிர்பார்த்த மாதிரிதான் இவன் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கான். அவன் கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், சீக்கிரமா இவனை முடிக்கணும். அந்த இடத்துல அப்படி யோசிக்காம பஞ்ச மேல பஞ்சா வர்றான். அங்க கிக் அடிக்கும் போதே நம்ம கிட்ட சொல்றான், இந்த பையனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாக்ஸர் அப்படின்னு தான் தெரியும், நான் சடனா ஒரு கிக் அடிச்சா கண்டிப்பா அவனுக்கு தெரியாது. வேகத்தோட ஆளும் ஒரு கிக் அடிக்கிறான். ஆனா மூக்கு நல்லாவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆல்ரெடி இதுக்கெல்லாம் தயாரா இருப்பானா. போன வாட்டி என்ன ஆச்சோ அதே விஷயத்த ஆளு பண்றான், பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இதே மாதிரிதான் நம்ம ஹீரோ கிக் அடிக்கும் போது கேங் பயங்கரமா அவனோட கால்ல தாக்கியிருப்பான், இதனால ஆளு 90 டிகிரிக்கு போயிருப்பான். அதே விஷயம் தான் இங்கேயும் ஏற்படுது. அடுத்த செகண்டே கேங் என்ன பண்ணானோ அதே இவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இதனாலேயே ஆளு காலி. அங்க காலி பண்ண அடுத்த செகண்டே அவனோட காதையும் அவன் பிச்சு எறிகிறான்.
சொல்றான். நான் இதுதான் நம்ம மூவோட சிக்னேச்சர் மூவ் இல்லையா, அங்க இத பாக்குற எல்லாருக்கும் ஒரு விதமாவும் அருவருப்பாவும் இருக்கு. என்னடா இவன் பண்ணிருக்கான்னு. இதே மாதிரி ஆளும் ஃபைனலுக்கு வந்துறான். ஃபைனலா இருக்கிறது அந்த அன்டிஃபிட்டட் சாம்பியன் அவ ஒண்டிதான். இப்பதான் எனக்கு ஒரு விஷயமும் தெரிய வந்தது. இவ பாக்க பையன் மாதிரி இருக்கலாம், சைடு எனக்கு என்ன தோந்துனா இது பொண்ணுன்னு தோந்து. அதனால நம்ம இவளை சாம்பியன் பொண்ணுன்னே சொல்லலாம். சாம்பியன் பொண்ணும் நம்ம ஹீரோ பார்த்துதான் யோசிக்கிறா. நான் நினைச்ச மாதிரி இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங் தானோ. அந்த இடத்துல நம்ம மூவும் இதுக்காக தான் வெயிட் பண்ணா. ஃபைனலா அந்த வாய்ப்பும் வருமா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் அவன் தாக்கணும்னு செம்ம வேகமா ஓடி போறான். ஆனா அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான கிக் அவனோட மூஞ்சில விழ போகுது. நாலு அவனோட கைய வச்சு எப்படியோ தப்பிச்சிட்டான். உங்க ஹீரோக்கு புரியுது இவளால பயங்கரமா கிக் அடிக்க முடியுதுன்னு. அந்த கிக்ல இருந்து ஒரு டைமும் தப்பிக்கிறான். யோசிச்சதை விட இந்த கோடோரி இவங்க கூட டீல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்றது. உடனே அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. அவன் இதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருப்பான்ல, அப்பனன்ட்ட ஏமாத்துறதுக்கு அதே மாதிரி இப்ப மூஞ்ச வைக்கிறான். பாக்குறவங்க ஏதோ அவனுக்கு உடம்புதான் சரியில்லை, மேட்ச நிறுத்தலான்னு போறாங்க. நான் இது எல்லாமே நம்ம ஹீரோவோட ஒரு ட்ரிக்கு தான். செம்ம வேகமா ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணலான்னு வரான். செகண்டே அவளோட காலை வச்சு 2 கிக் பண்றான். மூ சும்மா இல்லாம ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். நம்ம மூவோட காலு நம்ம நெஞ்ச மாதிரில ரொம்ப சின்ன காலா இருக்கு. அதனால அங்க இருக்கிற கேப் வண்டி தான் அங்க பறக்குது. அடச்சே, என்னோட ஹைட் அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. வண்டி வேற ஏதாச்சும் பாடியை பொசஸ் பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருக்கும். இந்த பொண்ணுக்கும் புரிஞ்சு போயிடுது மூ ஒன்னும் சாதாரணமான பையன் இல்லைன்னு. இதனால சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி பயங்கரமா கிக்கு மேல கிக்கா வடிக்கிறான். அதுல 2வது கிக்கு கிட்டத்தட்ட மூஞ்சில பட போகுமா. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த கிக்கு ஒண்டி பட்டா அவ்வளவுதான், நான் காலி. கிக்கும் ரொம்ப நெருக்கமா போய் படலான்னு போகுமா. சடனா அங்க ஹீரோவை காணும். இத பாக்குற அவளுக்கு சுத்தமா புரியல, எங்கதான் நம்ம ஹீரோ போனான்னு. அந்த இடத்துல எங்கன்னு அவ தேர்றா. அப்புறம் தான் அவளுக்கு தெரியாது நம்ம ஹீரோ சடனா வேற ஒரு ஸ்டான்ஸுக்கு வந்துட்டான். இது ஒரு இமிடேஷன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சைனாக்காரன் இருந்திருப்பான்ல, அவனோட அட்டாக்க அப்படி அவன் மிமிக் பண்ணிட்டான். பாக்குற அவளோட கண்ணாலேயே அங்க நம்ப முடியல. அம்மா என்ன நீ என்ன ஜோக் பண்ணிருக்கியா. அவளோட காலை வச்சு அங்க அட்டாக் பண்றா. ஆனா ஒரு அட்டாக்கும் அங்க மிஸ் தான் ஆகுது. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஃபைட். அது அவளுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அது அடாப்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகுது. அதான் அந்த ஃபைட் ரொம்ப வியர்டா இருந்தாலும் இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு இது ரொம்ப ஃபன்னா இருக்கு. அட இவன் என்ன பயங்கரமா இப்படி எல்லாம் அட்டாக் பண்றான். இதையும் சைனாக்காரனும் அந்த நாய்க்குட்டியும் பாத்துக்கினே யோசிக்குது. இதெல்லாம் நான் கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த பையன் என்னன்னா வெறும் 5 நிமிஷத்துல இந்த அட்டாக்க கத்துக்கினா. பின்னாடியே தான் அந்த மாஸ்டரும் இருக்காரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நம்ம ஆளு வந்து அந்த அட்டாக்க பண்றான்ல, அங்க நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடுவானா. இத பார்த்தா அவ இன்னமும் கடுப்பாவறா. அட இவன் என்னதான் பண்ண இருக்கான். இவன் பண்றதை பார்த்தா ஏதோ கற்பாம்பூச்சி பண்ற மாதிரி இருக்கு. ஒரு கட்டத்துல அப்படியே திரும்பி ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறா. அதுவும் ஏதோ ஒரு விஷயத்து மேல பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவளுக்கு. அப்புறம் நல்லா பார்த்தா அவளுடைய கேப் தான் அது. ஒரு வாய்ப்பா வச்சு பின்னாடியே வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண போறான். இது அவனோட பாஸ்ட்ல கத்து வச்சிருந்த ஒரு அட்டாக் தான். ஒரு காப்பி செய்யப்பட்ட அட்டாக் தான். பெஹிமவுத்னு ஒரு பெரிய மாஸ்டர், இது வேற ஒரு உலகத்துல இருக்கும். அந்த அட்டாக்க ஆளு மிமிக் பண்றான். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இந்த அட்டாக்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி இடத்துல இருந்து தள்ளி இருக்கிற வேற ஒரு உலகம், லூசிஃபரால உருவாக்கப்பட்ட அந்த உலகம். இதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அப்படியே உருவாக ஆரம்பிச்சது. ஏன் தெரியல, அந்த உலகத்துல ரொம்ப மானவோட ஃப்ளோ அதிகமா இருக்குமா. அதனாலயே அங்க இருக்கிற மிருகம்லாம் ரொம்ப மியூட்டேட் ஆகி வேற லெவல்ல மாறிச்சுங்க. சும்மா சாம்பிளுக்கு சொன்னா அந்த மிருகத்தோட ஸ்ட்ரென்த் பத்தி எல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் வந்து போனா எதுக்கு எல்லாரையுமே அழிக்கணும்னு. அதே மாதிரி அங்க எல்லாரையுமே அழிச்சான். இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மாஸ்டரும் வந்தது. அதுதான் அந்த பெஹிமவுத். அது நம்ம மூவை விட பல மடங்கு ரொம்ப பெருசானது. இருக்குதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டரும் கூட. அந்த அட்டாக்க இந்த பெஹிமவுத் இது கிட்டல இருந்து தான் அவன் கத்துக்கினானே. இந்த அட்டாக் பேசிக்கலா என்ன அட்டாக்னா, இது மூலமா இவனோட மசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியுமா. அதே மாதிரி அவனோட கையில இருக்க மசில்ஸ் இன்னமும் அவன் ஏத்துறான். ஏத்தன உடனே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இதனால அந்த பொண்ணும் ஏதோ ட்ரக்கால ஹிட் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப தூரமா போய் விழுறா. இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். கரெக்டான வாய்ப்பா பார்த்து திரும்ப ஒரு பெஹிமோத்தோட பயங்கரமான அட்டாக் பண்ண போறான். அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்க. இருங்க மேட்ச் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ரிங்க விட்டு வெளியில வந்தா டிஸ்குவாலிஃபை. இந்த பொண்ணு இப்போ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா. இந்த மேட்சோட அபிஷியலான வினர் அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ மூதான். இதை கேக்குற மத்தவங்களுக்கு லைட்டா கடுப்பா இருக்கு. என்னடா இது இதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு. ஒரு சைடு அந்த பொண்ணு காப்பாத்துற மாதிரிலாம் இருக்கு, ஒரு சைடு சாம்பியன் பொண்ணை இவ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றா வேணும்ட்டே. மேட்ச் வந்து முடிஞ்சிச்சுன்னு மேட்ச் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அதனால என் கூட வா, ஏன்னா உனக்கு 1 மில்லியன் பிரைஸ் நான் கொடுக்கணும்ல. அதே மாதிரி நம்ம பின்னாடியே போறான். அந்த இடத்துல போகும்போதே சொல்றான், நீ தான் அந்த ஃபைனலிஸ்ட், நீ ஃபைனலா எல்லாரையுமே தோக்கடிச்சு அங்க ஜெயிக்கவும் செஞ்சல, அப்பனா நான் உனக்கு 1 மில்லியன் தரணும். நான் வந்து அதை தானே சொன்னேன். ஆனா அப்படி இருந்தும் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா வந்து இன்னும் ஒருத்தங்களை தோக்கடிக்கணும். அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஹீரோவும் பாக்கெட்ல கைய வச்சிருப்பானா. இத ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கர வேகமா தாக்குறான். ஹீரோக்கா டைமே கிடைக்கல. அது ஒரு ஃபிளைங் நீ கிக்கு தான். அப்பதான் அந்த பொண்ணே அவளை பத்தி சொல்றா,
பார்த்தா இவதான் உண்மையான அந்த கிகோரி ஹைஸ்கூலோட தேடி வந்த அதே பர்சன் கிம். சாம்பியன் பொண்ணு வந்து சும்மா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி மெயின் ஆளே இவதான். இடத்துல நம்ம கிம்முக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து வருதுன்னு. ஆளு வேணும்ட்டே தான் அந்த இடத்துல டாச் பண்ணல. நான் எப்பயுமே ஒரு அட்டாக் பண்ணக்கு அப்புறம் தான் அட்டாக்கே வாங்குவான்ல. அன்பார்ச்சுனேட்லி இந்த அட்டாக் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம மூவால சுத்தமா நகர கூட முடியல. இடத்துல போகும்போதே அந்த சாம்பியன் பொண்ணுகிட்டே அவ சொல்றான், வா நம்ம வந்து போயாகணும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம 1 மில்லியனை இழந்திருப்போம் இந்த இடத்துல. ஆமா ஆமா நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயாகணும் அப்படின்னு அங்க போறாங்க. அங்க ஹீரோவும் கத்துறான், கொஞ்சோட இருங்க, ஃபைட் என்னால பண்ண முடியும், அங்க ஃபைட் பண்ண கூட ஆளுக்கு தெம்பு இல்ல. கொஞ்சோனே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது பாடியோட ஸ்ட்ரென்த்தை இன்னமும் ஏத்தணும்னு. இதனால டிராகன் யாங்க அவன் கத்துறான். ஆனா டிராகன் யாங்க காணும். அந்த நாய் கூட சண்டை போச்சோ அந்த இடத்துல அப்பத்துல இருந்தே டிராகன் யாங்க காணும். அப்புறம் நம்ம சோல காட்டுறாங்க, அதாங்க நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினானே அதே பையன் குடுகுடுன்னு ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு போயின்னு இருக்கான். அங்க போய் கிட்டத்தட்ட நிறையவே மில்லியன் கணக்குல அவன் லோனை கேட்கறான், 5 மில்லியன் கிட்ட. ஆளு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேமுக்குள்ள அடிக்ட் ஆயிருப்பான். கேமுக்கு அவங்க அம்மாவோட காசு மில்லியன் கணக்குல அவன் செலவு பண்ணிட்டான். அதுவும் 1 மில்லியன் இல்ல 2 மில்லியன் இல்ல, கிட்டத்தட்ட 5 மில்லியன் கணக்கான காசு போனனால ஆளு ரொம்ப பயந்து போயிட்டான். இது ஒண்டி அம்மாக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், இவனை கொன்னாலும் ஆச்சரியம் இல்ல, அந்த அளவுக்கு அது பணம். அதனால வேற வழி இல்லாம டிராகன் யாங்க அங்க கொண்டு வந்திருக்கான். பாருங்க இதை நீங்க வச்சுக்கோங்க, பதிலா கொஞ்சம் காசு எனக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா இத பாருங்க, இது ஒரு அரிய வகையான பிராணி, இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு கிடைக்காது இவ்வளவோ சொல்றான். இருந்தாலும் அவன் நம்புற மாதிரியே இல்ல. இதுல பாசம் கண்ணை கட்ட இதனால அவரு ஒத்துக்கிறாரு. இதனால அவனுக்கு பாதி அமௌண்டோ ஏதோ கிடைக்குது. அந்த இடத்துல போகும்போதே யாரோ ஒருத்தங்க உள்ள போறாங்க. ஹாஜினோட தங்கச்சி ஐடி இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு எனக்கு லோன் வேணும் அப்படின்னு அவன் கேக்குறான். சரி இது வந்து உன்னோட ஐடியான்னு நாங்க வெரிஃபை பண்ணோம், உன்னோட மூஞ்ச காட்டு. ஏதோ லைட்டா அந்த இடத்துல மூஞ்ச மேட்ச் ஆகுது. ஆளு முடி எல்லாத்தையுமே அதே மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கான். உண்மையிலேயே ஸ்டூடெண்ட் ஐடியோட மதிப்பு 5 லட்சம் வான் தான். அதனால அவங்க 4,50,000 வான கொடுக்கறாங்க. என்ன வேலை முடிஞ்சிச்சா? வேலை முடிஞ்சிச்சு பாஸ். அப்புறம் என்ன நம்ம போயிடணும், ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து நிறையவே இழந்துட்டேன், இந்த வாட்டி நான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆள் அங்க போறான். இந்த சைடு ஆளும் கேக்குறான், ஆமா நீங்க எதுக்காக அவங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்க? எல்லாமே ஒரு காரணம் தான், நம்ம வந்து பணத்தை அடையலாம், பிரச்சனையே இல்ல. ஏன்னா அந்த கார்டையும் தூக்கி போடுறான். அங்க தான் பாவம் டிராகன் யாங்க மாட்டின்னு இருக்கு. டிராகன் யாங்கும் வசமா மாட்டின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். நம்ம மூவ பத்தி நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. டிராகன் யாங்க பத்திலாம் அவனுக்கு சுத்தமா கவலையே இல்ல. சோ பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு.